சென்னை தாம்பரம் அருகே கேளிக்கை பூங்காவில் ராட்டினம் உடைந்து விழுந்த விபத்தில் பல்வேறு விதிமீறல்கள் இருப்பது விசாரணையில் தெரியவந்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணியன். தாம்பரம் அடுத்துள்ள கிஷ்கிந்தா பொழுதுபோக்கு பூங்காவில் ராட்டினம் இடிந்து விழுந்து ஒருவர் பலியான சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கிஷ்கிந்தா உரிமையாளர் மற்றும் மேலாளரை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த வழக்கு குறித்து உரிய விசாரணை நடத்தும்படி மாவட்ட கலெக்டர் உத்தரவிட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஸ்ரீபெரும்புதூர் தாசில்தார் தாமோதரன் தலைமையிலான ஒரு குழுவினர் அமைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் காவல்துறையிடமிருந்து அந்த விசாரணை அறிக்கையை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் அளித்துள்ள வாக்குமூலம் குறித்தும் அவர்கள் அது குறித்த ஆவணங்களும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த கட்டமாக ஸ்ரீபெரும்புதூர் தாசில்தார் தலைமையிலான குழுவினர் இந்த சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்த இருக்கிறார்கள். அநேகமாக இன்று மாலைக்குள் அவர்கள் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்துவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இந்த சம்பவத்தில் பல்வேறு பாதுகாப்பு முறைகேடுகள் நடந்திருப்பதும் விசாரணையில் அம்பலமாகியிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இவர்கள் தயாரித்த அந்த ராட்டினம் கேரளா கண்ணூர் பகுதிக்கு கொண்டு செல்வதற்காக தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 8 மாதங்களாக இதே பகுதியில் எந்த அனுமதியும் பெறாமல் தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த தயாரிப்பு பணியில் ராட்டினம் தயாரிப்பு பணியில் 40 ஊழியர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எந்த பாதுகாப்பு உபகரணங்களும் அளிக்கவில்லை என்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. அது தொடர்பாக விசாரணை நடத்த இருப்பதாக தாசில்தார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இறந்து போன அந்த மணி என்பவருக்கு உரிய முதலுதவி சிகிச்சை அளிக்கப்படவில்லை என்பதும் விசாரணையில் அம்பலமாகியிருக்கிறது. மேலும் அந்த பொழுதுபோக்கு பூங்காவில் இருந்து சாலைக்கு செல்வதற்காக எந்த ஒரு சாலை வசதிகளும் இல்லை, அதுபோல ஆம்புலன்ஸ் வசதியும் செய்யப்படவில்லை என்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. மேலும் வருவாய்த்துறையினரிடமிருந்து முறையாக அனுமதி பெற்றிருக்கிறதா என்ற கேள்வியும் எழுகிறது. எனவே இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரபுவுடன் சுப்பிரமணியன்.